லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவுடன் பிரதமர் மோடி சந்தித்திருக்கிறார். மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவுடன் பிரதமர் மோடி சந்தித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைக்கிறார். டார்வின், அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார். அது பற்றி முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. 5 நாள் அரசுமுறை பயணமாக மாலத்தீவுடைய அதிபரான முகமது மொய்சு இந்தியா வந்திருந்தார். இவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறப்பான சமுதாய வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த சந்திப்பை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன. இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிலையில் பார்த்தோம் என்றால் பிரதமர் நரேந்திர மோடியிலேயே அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வைத்துதான் இந்த சந்திப்பு என்று நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த ஹைதராபாத் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய பிரதமர் பிற நாட்டு பிரதமர்களையோ இல்லை அதிபர்களையோ சந்திப்பது என்பது ஹைதராபாத் இல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த மாளிகையில் தான் நடைபெறும். அதன் அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு என்பது இரு தலைவர்களும் அங்கு சந்தித்து பல்வேறு விஷயங்களில் உரையாடி வருகிறார்கள். மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் மற்றும் பல்வேறு விவகாரங்களை அங்கு இந்தியாவானது மாலத்தீவுக்கு உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இரு தரப்பு உறவுகளை மேம்படுத்துவது மற்றும் சர்வதேச ரீதியிலான அணுகுமுறை, அதே போன்று ராணுவ ரீதியிலான ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் என்பது இந்த சந்திப்பின் போது பேசப்பட இருக்கிறது. பல்வேறு கையெழுத்துகளும் ஒப்பந்தத்திற்கான கையெழுத்துகளும் இந்த சந்திப்பின் பின்பு கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.